அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது ஆகிய இரு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடப்பதால் இனி வரக்கூடிய தருணத்தில் 2025 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை வலுவிழக்கும் ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக ராகு கேது பார்க்கின்றனர். ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையிலும் ராகு கேது பகை கிரகங்களாக உள்ளன. எனவே இரு கிரகங்களிலும் வலுவிழப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேது, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகு ஆகிய இரண்டு கிரக நிலைகளால் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும், லாபம் உயரக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கும். பொதுவாக ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நிழல் கிரகங்கள் ஆயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த கிரக நிலைகள் நிஜ வாழ்க்கையில மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. சூரியனுக்கு மிக தொலைவில் இருந்தாலும் கூட இந்த இரு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து கேது சஞ்சரிக்கிறார். கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. இரு கிரக நிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய சப்தம பார்வையை இரண்டு கிரக நிலைகளின் மீதும் செலுத்துகின்றன. இந்த தருணத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரித்து கன்னிராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார். கேது கன்னிராசியில் சஞ்சரித்து மீன ராசியை பார்க்கிறார். இந்த இரு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. எனவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது அவை பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த தடைகள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் ராகு திசையோ அல்லது ராகு புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மேலும் குறிப்பாக ராகு கேதுவின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி ஆகிய கிரக நிலைகளின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவுல உச்சபட்ச நன்மை கிடைக்கும். அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புக்திகளோ திசையோ நடைபெறும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஆனால் ராகு கேது புக்தியோ திசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய மூன்று கிரக நிலைகளின் புத்தியோ திசையோ இணைந்து நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் இரு கிரக நிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு நபர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாருங்க. தன்னுடைய பயணத்தை நீண்ட நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தனக்கு கால் வலி ஏற்பட்டு விட்டதன் காரணமாக அருகாமையில் உள்ள ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம் என்று மரத்தடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவரின் அருகாமையில் அந்த வழியாக சென்ற ஒரு திருடன் வந்து அமர்கிறான். அந்த திருடன் அவரிடம் என்ன உள்ளது என்று பார்த்து கொண்டிருக்கிறான். கவனிக்காத அந்த நபர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து எண்ணுகிறார். அவரிடம் மிக பெரிய அளவிற்கு பணம் இல்லை என்றாலும் பயணத்தில் இலை பாருவதற்கும் உணவு அருந்துவதற்கும் பெரிய அளவிற்கு பணம் கொஞ்சம் இருக்கிறது. இதை பார்த்த அந்த திருடனோ அந்த பணத்தை எப்படியாவது கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அவர் அந்த பணத்தை தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போது அவர் அருகில் வந்த அந்த திருடன் அவர் சற்று கண்ணசர்வது போல் தெரிந்தவுடன் அவரது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடுகிறான். இதை பார்த்த அந்த நபர் தன்னிடம் இருந்த பணத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறானே என்று அவனை துரத்த ஆரம்பிக்கிறார். இதை துரத்தி செல்லும் போது அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிடுகிறார். ஆனால் அந்த வேளையில் தான் அந்த வழியாக வந்த ஒரு வாகனம் பழுதடைந்து நிறுத்த முடியாமல் அவர் சாய்ந்து உட்கார்ந்திருந்த மரத்தின் மீது வந்து மோதுகிறது.
இந்த திருடன் தன்னுடைய பணத்தை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அந்த நபர் அந்த இடத்தில்தான் அமர்ந்து தூங்கியிருப்பார். அப்போது அவர் மீது அந்த வாகனம் ஏறி உயிரிழக்க நேரிட்டிருக்கும். தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையான பணத்தை இழந்தாலும் கூட அதை விட மிக பெரிய அளவுல செல்வங்களை சம்பாதித்து கொள்ளக்கூடிய யோகம் அவரிடம் உண்டு. மட்டுமல்லாது பல திறமைகளும் உண்டு. தற்போது இந்த திருடன் செய்தது இவருக்கு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையிலும் நன்மை விளைந்திருக்கிறது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்றே சொல்லலாம். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சறுக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல் நிச்சயமாக உண்டு. ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். அதில் முதல் படியாக தான் இந்த ராகு கேதுவின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணத்தில் குறிப்பாக 2025 ஏப்ரல் 25ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்கள்ல ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன. பொதுவாக ராகு மற்றும் கேது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்கும். ஆனால் அதே சமயம் ஜென்மம், அஷ்டமம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 8 மற்றும் 2 ஆகிய இடங்கள்ல சற்று கூடுதலாகவே சிரமம் இருக்கும். மற்ற இடங்கள்ல நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் உண்டு. தற்போது ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வலு இழக்கின்றன. அவற்றின் வீரியம் குறைகிறது. எனவே பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். நன்மை இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது வலுவிழப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்றாலும் கூட கேது மற்றும் ராகுவின் சஞ்சார அமைப்பு வரக்கூடிய ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு வரை நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் விலகும். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கிறது. பல்வேறு வகையில கனவாக இருந்த பல விஷயங்களை நனவாக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய தொழில் துவங்குதல் மற்றும் புதிதாக பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே ராகு கேதுவின் சஞ்சார அமைப்பு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷம் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும். திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் வலுவிழக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே அரசியல் துறையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் உண்டு. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் வெகுவளவில் குறைகிறது. பெண்மணிகளின் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் சிறப்பான காரிய வெற்றி உண்டு. பல்வேறு வகையில சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல விஷயங்கள்ல நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் வினை தீர்க்கும் விநாயகர் ஆடை வழிபட்டு மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன் உண்டு. இயன்றால்
இருப்பதால் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.